டே 17க்கான வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். டே 17க்கு கர்த்தருடைய வார்த்தை பார்த்திங்கன்னா அலைனிங் த்ரூ ப்ரோக்கன்னஸ், அதாவது நம்ம உடைக்கப்படுவதன் நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தையோடு இணைந்து போகிறதுன்னு சொல்ல முடியும். சங்கீதம் 51:17 தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் அப்படின்னும் போது அநேக வேலையில நம்ம யோசிப்போம், ஏன் ஆண்டவர் நம்மளை உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. புரோக்கன்னஸ் அப்படின்றது ஒரு பலவீனம் கிடையாது. புரோக்கன்னஸ் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமற்றவைகளை உடைத்து எரியக்கூடிய ஒரு ப்ராசஸ். தேவனுக்கு பிரியமற்ற எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒரு உடைப்புக்குள்ளே கொண்டு போய் அவருக்கு பிரியமானவர்களாக மாற்றுவதற்கான கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு நல்ல காரியம்தான் உடைக்கப்படுதல். ஸோ இட் இஸ் அ பிளேஸ் வேர் அவர் ப்ரைட், நம்மளுடைய செல்ஃப் புரோக்கன்னஸ் வரும்போது நம்மளுடைய பெருமை உடைக்கப்படும். நம்ம எது மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நம் நம்பிக்கைகள் உடைக்கப்படும். பாவத்துக்கு மேலே இருக்கிற ஆசை இச்சைகளை கர்த்தர் அது நிமித்தமாக பிடுங்கி போடுறாரு. கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்படி அந்த உடைக்கப்படுதல் நமக்கு மிகுந்த உதவியாக இருக்குன்னு பார்க்கலாம். யாக்கோபு 4:10. யாக்கோபு 4:10, சங்கீதத்தில் 51:17. ஸோ இப்போ நான் யாக்கோபு 4:10 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஸோ தாழ்மை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அநேக வெளியில் நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டு ரொம்ப எதுவுமே ட்ரெஸ்ஸிங்கே ரொம்ப பண்ணாமல் எல்லாரையும் பார்க்குறவங்களாம் பவ்யமாக வணங்கி அப்படி வெளிப்பிரகாரமாக சில காரியங்கள் செய்வது தாழ்மை நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஒரு இருதயம் புரோக்கன்னஸ் ஹம்பிள்ஸ் அவர் ஹார்ட். நம்ம இருதயத்தை ஆண்டவர் அந்த புரோக்கன்னஸ் உடைக்கப்பட்ட இருதயம் அது எப்படி இருக்கும்னா, நான் எதுக்குமே தகுதி இல்லை ஆண்டவரே, எல்லாமே உங்கள் கிருபை தான் அப்படின்னு உள்ள ஒரு மனுஷன் உடைக்கப்பட்டால் ஒழிய ஒரு உள்ளத்தின் ஆழ்ந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் அவங்களால கொடுக்க முடியாது. Brokenness leads to true repentance. ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்கு நேராக புரோக்கன்னஸ் நம்ம நடத்துது. அநேக வேலை உடைப்பு இல்லைன்னா சர்ச்சில் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த பாட்டு பாட நம்ம கண்ணீரே வராது. ஆனால் நம்ம உடைக்கப்பட்டு ஆழத்தில் நிற்கும் பொழுது அங்கே பேசுகிற எந்த ஒரு வார்த்தையும் நம்ம கூர்ந்து கவனிப்போம். கர்த்தருடைய வசனம் வரும்பொழுது என்னோட கர்த்தர் என்ன பேசுகிறாரு, ஏன்னா அந்த இருதயத்துக்கு இப்போது உடைந்திருக்கு. இந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை யாராலும் தேற்ற முடியாது. அப்போது அந்த இருதயம் கர்த்தரையே வாஞ்சிக்கிற ஒரு ஒரு உகந்த ஒரு பிளேஸாக மாறுது. ஸோ புரோக்கன்னஸ் நமக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு ரிப்பட்டன்ஸ்குள்ளே நம்மளை கொண்டு போகுது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய சுயங்கள் அதிகமாக சார்ந்திருப்போம். ஸோ இப்படிப்பட்ட சுய பலன், நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நம்மளை உணர்த்துகிற ஒரு காரியம்தான் புரோக்கன்னஸ். 2 கொரிந்தியர் 12:9 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, புரோக்கன்னஸ் it produces dependence on God. Hallelujah. 2 Corinthians 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை கொடுத்தான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். பவுல் எப்படி சொல்றாருன்னா, அவங்க இடத்துல சொல்வார், ஆண்டவரே எனக்கு அந்த முள் எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்பாரு. ஆனால் கர்த்தர் சொல்வாரு, இல்ல என் கிருபை உனக்கு போதும்னு சொல்வார். அந்த முள் நிமித்தமாக ஒரு வேதனை பவுலுக்கு இருந்தாலும், ஆனா கர்த்தர் ஏன் அந்த முள்ளை வச்சாருன்னா, அவர் போட்டிருக்காரு, நான் என்னைத்தான் உயர்த்தாதபடிக்கு. ஸோ அநேக வேலைகளை நம்ம அதிக ப்ரைட்ல உயரத்துல போயிட்டே இருப்போம் பாருங்க. அப்ப யோசிப்போம், சடனா எப்படிடா அப்படி விழுந்தோம், சடனா ஏன் நம்ம இப்படி ஆயிட்டோம்
அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த பெருமையில நம்ம போய் பிசாசை போல நம்ம விழுந்து சுத்தமா நித்தியத்தை இழந்து போகிறது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. அதை விட நம்மளை எங்கேயாவது இடத்துல உடைச்சிட்டாரு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும், நம்ம உட்காந்து யோசிச்சு, ஆண்டவரே நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கேன்ப்பா, ஐயோ. அப்போ நம்ம என்ன உணர்வோம்னா, என்னுடைய ஜப வாழ்க்கையால தான் நான் அப்படி இருக்கேன், என்னுடைய உபவாசம், என்னுடைய பரிசுத்தம், நான் கர்த்தருடைய பிள்ளை. அப்படி இல்லாமல் கர்த்தருடைய கிருபை, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய கிருபை தான் அப்படின்னு நம்மளை உடைப்பின் வழியா கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மளை அழகா கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் தாவீதை வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், சங்கீதம் 51 வாசிச்சு பாருங்க, ஆண்டவரே அந்த பாவத்தில் அவர் விழுவதற்கு முன்பதாக அவர் பேசின அந்த சங்கீதத்தை விட பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் எழுதின சங்கீதம் 51. அந்த சங்கீதத்தில் அவர் ரொம்ப ஆண்டோடைய அந்த இரக்கங்களையும் ஆண்டவர் தன்னை தாழ்த்தி அவர் அந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார். ஸோ அதனால்தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள், தேவ பக்தர்கள் எல்லாருமே இந்த பாட்டுல கடந்து போயிருக்காங்க. இது கர்த்தருடைய ஒரு ப்ராசஸ். ஹல்லேலூயா. அவரோடு நம்ம ஒருங்கிணைந்து போகணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையில வரும். அவர் இடத்துல அடிக்கடிக்கு சொல்லுவார், ஆண்டவரே உங்க கிருபைதான்ப்பா, உங்க கிருபை. ஆண்டவர் நொறுங்குண்ட ஆவி. இந்த இடத்துல அவர் பயங்கரமா உடைக்கப்பட்டார். ஸோ உடைக்கப்பட்டதுனால தான் என்ன பண்றாரு, அவருடைய டெப்த் ஆஃப் காடை வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. பேதுரு, நம்ம நிறைய காரியங்கள் பேதுரு குறித்து பார்த்துருக்கோம். பேதுரு அதே மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையில் எப்போ அவர் புரோக்கன் ஆகிட்டாருன்னா, அவர் சொல்வார் பாருங்களேன் அடிக்கடிக்கு, ஆண்டவரே யார் உங்களை மறுதளிச்சாலும் நான் மட்டும் உங்களை மறுதளிக்க மாட்டேன், நான் மரணத்தையே உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். அப்படி தன்னை ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன்னா எல்லாரும் முன்பதாகவும் பேதுரு வந்து இயேசுக்காக நான் எதையும் செய்வேன் உங்களை விட அப்படின்றது தான் அவர் அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணார். ஸோ எந்த இடத்துல அவர் ரொம்ப போல்டான அப்போஸ்தலர், எந்த இடத்துல அவர் ரொம்ப தன்னை ஒரு ஃப்ளஷ்ல இருந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவர் வந்து அந்த தைரியத்தோடு செயல்பட்ட பொழுது அவர் தருணம் வரும்பொழுது அவர் ஆண்டவரை மறுதளிக்கிறார். அந்த மறுதளித்த பேதுரு உடைக்கப்படுறாரு. ஆனா அப்படியே ஆண்டு உடைக்கப்பட்ட ஒரு பேதுருவா வைக்காம பரிசுத்த ஆவியால் அவரை நிறைத்து மறுபடியுமாக ஆண்டு என்ன பண்றாருன்னா போல்டா கர்த்தருடைய பரிசுத்த ஆவியோடு கூட அவர் பேசுறாரு. தன்னுடைய சுய வார்த்தைகளை தன் சுய பலத்தால் ஆண்டுக்காக வைராக்கியம் பாராட்டாம பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்து ஒரு பக்தி வைராக்கியத்தோடு செயல்படுகிற பேதுருவாக ஆண்டவர் வந்து பேதுருவை மாற்றினார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம பார்த்தீங்கன்னா மேரி ஆஃப் பெத்தானி, அவங்க அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெயை உடைச்சு ஊத்துறாங்க. வந்து மார்க் 14:3 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தன்னைத்தான் உடைக்கிறான்னு சொல்லும்போது தன்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொண்டு வந்து அவர் பாத்துல ஊத்திடுவான். ஸோ அந்த பெண்மணி கூட பல நாட்களாக யாரையோ சந்தோஷப்படுத்த அம்மா யூஸ் பண்ண அந்த ஒரு ஆலபாஸ்டர் ஜார் அந்த கொண்டு வந்து ஆண்டோடைய முழு மனசோட இனிமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எல்லாத்தையும் உடைச்சி ஊற்றிடுறேன்ப்பா அவங்க பாதத்தில்ன்னு சொல்லி ஊற்றிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட கவலைப்படாதீங்க. புரோக்கனஸ்குள்ளே இப்போ இருக்கீங்களா, ஏதோ ஒரு உடைக்கப்பட்ட அனுபவம், உடைப்பு யாருமே சரி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு காரியம் இருக்குதா, பரவாயில்ல. ஆனால் இதில் ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நமக்கு இந்த புரோக்கனஸை வச்சிருக்காரு. இந்த உலகத்தில் நம்ம யாரையுமே நம்பிடக்கூடாது. நமக்கு இருக்கிற சுய திறமைகளையும் சரி, நமக்கு எந்த ஒரு நமக்கிட்ட இருக்கிற மனிதர்களுடைய உறவுகளோ ஃப்ரெண்ட்ஷிப்போ எதையுமே நம்ம நம்பிக்கையாக வைக்காமல் நம்ம கர்த்தரை நம்ம நம்பிக்கையாக வைத்து we should humble ourselves before God. ஹல்லேலூயா. நம்ம ஹம்பிளாக காடுக்கு முன்னாடி இருக்கும் போது கண்டிப்பாக காட் வந்து நம்மக்கிட்ட பிரியமா இருப்பாரு. இந்த புரோக்கன்னஸ் மூலமா நம்மளை உருவாக்கிடுவார். நீங்க எப்பவுமே பாருங்க, நீங்க உடைக்கப்படுகிற சூழ்நிலையில நீங்க கர்த்தர்கிட்ட போயிடுங்க. உடைக்கப்படும் போது உலகத்துக்கிட்ட போய் அநேக வேலையில பிசாசு என்ன பண்ண, அந்த உடைப்பு வரும்போது சத்துரு இந்த இடத்த யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் உடைப்புக்குள்ளே போகும்போது எவ்வளோ அழுதாலும் புலம்புனாலும் புரண்டாலும் என்ன பண்ணாலும் கடைசியாக ஆண்டுடைய பாதத்தில் போய் விழுந்துருங்க. ஆண்டவரே நான் உடைக்கப்பட்டிருக்கேன்ப்பா, என்னால் முடியலப்பா அப்படி. ஆனால் தயவு செய்து பிசாசுடைய காரியங்களுக்கு போயிடுவாங்க. சில பேர் நான் உடைக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு பின்மாற்றத்தில் போக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். இன்னும் உங்களை வந்து சாத்தா என்ன பண்ணுவான்னா நரகத்துக்கு கொண்டு போயிடுவான்.
ஆனால் இதே நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம உடைப்பை கொண்டு போகும்போது ஆண்டவர் நம்ம காயங்களை ஆற்றி, நம்ம எங்கெல்லாம் தவறு பண்ணோமோ அதை சுட்டி காட்டி அதை சரி பண்ணி திரும்பவும் நம்மளை பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்புவார். நிரப்பி எங்கெல்லாம் பிசாசு நம்மளை நம்ம நம்ம மாம்சத்துல செயல்பட்டோமோ அந்த ஏரியாஸ் எல்லாம் காட் ஆவிக்குள்ள செயல்படும்படியா நம்ம வாழ்க்கையை சீர்திருத்தி அவரோட அலைன் பண்ணி பரிசுத்த ஆவியின் பலத்தால் நம்ம இடை கட்டி, எப்படி ஒரு பேதுரு அவர் மறுபடியும் அந்த தைரியத்தோடு செயல்பட. ஆனா இப்ப இருக்கிற தைரியம் மாம்சத்துல தைரியம் இல்லை, இப்ப தைரியம் பரிசுத்த ஆவியினால அவருக்கு பலத்தினால உண்டான தைரியத்தை வைத்து கர்த்தருடைய வார்த்தை அவர் வாழ்ந்து வெளிப்பட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கை கூட ஏன் உடைக்கிறாரு? உடைக்கப்படுகிற அனுபவங்களை குறித்து பேச நிறைய நம்ம பேசலாம். ஆனா உடைக்கப்படுற அனுபவம்ன்றது இயேசு கிறிஸ்து கூட பயங்கரமா உடைக்கப்பட்டாரு, தன்னைத்தான் அவர் ஊற்றினாரு. ஸோ ஒரு எந்த ஒரு நீங்க பாருங்களேன், ஒரு பொருளை நீங்க உடைச்சி நீங்க ஒரு 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 ஒலிவ எண்ணெய் இருக்கு, உள்ள எண்ணெய் இருக்கும் அந்த ஆலிவ்ஸ்குள்ள, ஆனா அதை உடைச்சாதான் உள்ள இருக்கிற எண்ணெய் அதை நசுக்கி அதை பிழிஞ்சாதான் உள்ள இருந்து அந்த ஆயில் எடுக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு கிரேப் ஜூஸ் வேணும்னா அப்படியே அதை நம்ம ஜூஸ் எடுக்க முடியுமா? இல்லை, அதை போட்டு நசுக்குனாதான் என்ன உள்ள இருந்து அந்த சாறு கிடைக்கும், அந்த ஜூஸ் கிடைக்கும். அந்த உடைக்கப்படுற அனுபவம்ன்றது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குமே ஒரு முக்கியமான அவங்கள குவாலிட்டி பர்சனா, அவங்கள ஒரு பெஸ்ட் பர்சனா, அவங்கள ஒரு காட்லி பர்சனா, ஒரு கிரைஸ்ட் லைக் பர்சனா மாற்றுவதற்கான ஒரு சிறந்த ஒரு ப்ராசஸ் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் புரோக்கன்னஸ். ஹல்லேலூயா. புரோக்கன்னஸ்ன்றது ஏதோ நம்மளை கீழே தள்ளி விடுற ஒரு காலத்துக்கு இல்லை, அந்த புரோக்கன்னஸ் நம்மளுடைய அடுத்த படிக்குள்ள நம்மளை உயர்த்தி கொண்டு போகிற ஒரு ப்ராசஸா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா, நான் இன்றைக்கு அண்டர்கோ பண்ற இந்த ஒரு புரோக்கன்னஸ் அப்பா எதற்காக எனக்கு தெரியலப்பா ஆண்டவரே, ஆனா இந்த புரோக்கனஸ்ல நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் இதுல பரிசுத்த ஆவியில பலனடைந்து அப்பா உங்க சத்திய வார்த்தைகளுக்குள்ள நாங்க பலனடைந்து ஆண்டவர் திரும்பவும் நான் உயிர் பெற்று உங்க சத்திய வார்த்தையில பலனடைந்து அப்பா பரிசுத்த ஆவியில பலனடைந்து உமக்காக தொடர்ந்து ஓட ஜீவிக்க ஆண்டவரை கிருபை கொடுங்க ஏசப்பா. இந்த வேலை கொண்டு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா. ஒருவரும் குன்றி போயிடக்கூடாது ஏசப்பா. இந்த புரோக்கன் வெசல்ஸை எப்படி குயவன் ஆண்டவரே அப்பா அந்த மண்பானை உடைத்து மறுபடியும் அது அழகான பாத்திரமா வணைந்து ஆண்டவரே அதோடைய விலையை அதிகமாய் உயர்த்தி அப்பா அதை மேன்மையாய் மாற்றுகிறப்பா. அது போல ஆண்டவரே எங்களை அப்படி மாற்ற போறீங்கப்பா, எங்களை அப்படி மாற்ற போறீங்க. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா எங்க வாழ்க்கை மிக உயர்ந்ததாக மாறப்போகிறது. விலையேற பெற்ற ஒரு மனுஷியாக நீங்க எங்களை மாத்ததான் ஆண்டவரே இந்த ப்ராசஸ் எங்களை கொண்டு போறீங்க. இந்த ப்ராசஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.